அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் மெயின் எக்ஸாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே வச்சுட்டே இருக்கோம் சார். ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 டெஸ்ட்டு நம்ம முடிச்சிட்டோம். இந்த மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டே வச்சுட்ருக்கேன். கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மாணவர்கள். கொஞ்சம் இருந்து எப்பவுமே அப்படி தான் சார் இருக்கும். ஒரு 3 கேள்வி கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். மீதி வந்து ப்ரீவியஸ் கொஷினு, ஓல்டு புக்கு, புது புக்கு, ஸோ எல்லாத்துலையும் கலந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? முதல்ல என்ன பண்ணணும், புது புக்கையும் ப்ரீவியஸ் கொஷினும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஏன்னா இப்போ இருக்கிற மாணவர்கள், தமிழ்நாட்டில் மாணவர்கள் எல்லாமே இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு படித்து வச்சுருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. இல்லை புதுசாக ஒரு கேள்வி வருது அப்படின்னா அது தப்பு பண்ணலாம், அது நம்ம ரிசல்ட்டை பாதிக்காது. ஆனால் எல்லாரும் போடுற ஒரு ஈஸியான கேள்வி மட்டும் நம்ம தப்பு பண்ணவே கூடாது. அதனால் பார்த்துக்குங்க, ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். 1820 என்ற தொகையானது மார்ச் 2003 முதல் 2003 மே 23 வரையிலான காலத்தில் 7.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க, ஓகேவா? இது மாதிரி இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு கொடுத்தாங்கன்னா முதல்ல அந்த டோட்டல் டேஸை நம்ம கணக்கு பண்ணணும். அந்த டோட்டல் டேஸ் எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த டோட்டல் டேஸ் எப்பவுமே பெரும்பாலும் 90% எப்படி இருக்குன்னா அந்த 73 மடங்காக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று 73 இல்லை 146. ஸோ இது மாதிரி மடங்காக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்க, செக் பண்ணலாம். மார்ச் மாதம் மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 31 நாட்கள் இருக்கும், அதானே? இந்த 31லேருந்து 11 கொடுத்துருக்காங்களா? இந்த 11 கழிக்கிறேன், கழிச்சா என்ன வரும்? 20. அடுத்து ஏப்ரல் எவ்வளோ? 30. அடுத்து மே எவ்வளோ? 23ஆம் மே 23. இது மொத்தம் கூட்டுங்க, 3 73 நாட்கள். அப்போ 73 நாட்களுக்கு நீங்கள் வட்டி கண்டுபிடிக்கணுங்க. பிஎன்ஆர் பேண்டர் போகலாமா? 1820 பி, என்னோட வேல்யூ 73 நாட்கள் அப்படின்னு சொல்கிறதால கீழே நான் 365 டிவைட் பண்ணுறேன். கீழே ஒரு 100 வரும். ஆரோட வேல்யூ என்னது? 7.5. 7.5 12 15/2ன்னு போட்டுக்கலாமா? சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் 7.5 கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது, அவ்வளோதாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ஆன்சர் தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? சரிங்க, 73 1 மடங்கு, இது 5 மடங்கு. 1 5 5 3 5 5, ஒரு 0 ஒரு 0, இதுதானே? 2 2 9 2 18, மீதி 2 2. அப்போ மீதி என்ன இருக்குது கீழே? ஒரே ஒரு 0 10 மட்டும் இருக்கா? அப்போ இது அப்படியே பெருகிட வேண்டியதான். 10 இங்கே பாருங்கள், 1 3 3 3 9 27 டிவைட் 10. என்ன பண்ணுறா, இங்கே 3 இருக்குது, இங்கே 91 இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டேன். கீழே 10ன்றது 1 மட்டும் இருக்குது. அப்போ புள்ளி வச்சோம்னா 27.3 அப்படின்னு போடலாம், அல்லது 30 அப்படின்னு போடலாம். 27.30. சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. ஒரு அசல் 46,000 ஓராண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் கிடைக்கும் மொத்த தொகை இது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? முதல்ல வட்டி வீதம் இந்த எண்ணு 6 கண்டுபிடிக்கணும். முதல்ல வட்டி நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ வட்டி வேணும்னா மொத்த தொகை 52,440. இதில் 46,000 கழிக்கிறேங்க. கழிச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 6,440 நம்மளுக்கு என்ன தனி வட்டியே கிடச்சிடும், அவ்வளோதான் சார். இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. பிஎன்ஆர் என்ன வரும்? 46,000. ஓகேவா? என்னோட வேல்யூ என்ன? ஓராண்டு 9 மாதம். இது மாதிரி பிரித்து கொடுத்தா மொத்தம் மாதமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு 12ஆல் வகுத்துக்குங்க. 12 ஒரு 9 21. 21 மாதம் டிவைட் 12. நல்லா தெரிஞ்சுக்கங்க. மாதத்தில் கொடுத்தா 12ஆல் டிவைட் பண்ணோம், நாட்கள் கொடுத்தா 365 டிவைட் பண்ணோம், வருஷத்தில் கொடுத்தா அப்படியே போட்டுக்கணும், ஓகேவா? கீழே 100ன்னு போடுறோம். இன்ட்டு இங்கே என்ன தரும்? தெரியாது. ஈக்குவல் டு வட்டி எவ்வளோ? 6,440. அவ்வளோதான் சார். சுருக்குன்னா முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சா? இப்போ 3ஆல் அடிக்கலாமா? 7 3 23, 4 3 12, 2ஆல் 2 2 4, 2 2 4, 3 2 6, அதானே? அப்படியே 7 அடிக்கிறோம். 1 7, 9 63, மீதி 1 2 14. இப்போ 23 92 எத்தனை மடங்கு வரும்? 4 மடங்கு வருமா? 1 மடங்கு, இது 4 மடங்கு. இந்த 2க்கு இந்த 2 இங்கே பெருக்கிட்டோம்னா ஆரோட வேல்யூ 4 × 2 ஈக்குவல் டு 8%. எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 4 வருடங்களுக்கு பிறகு 848ஆக 4% தனி வட்டியில் இருக்கும் தொகையை ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு சமமான தவணை தொகையாக செலுத்தினால் அந்த கடன் முழுவதுமாக அடைந்துவிடும். அப்போ 4 வருஷத்தோட மொத்த தொகை தான் இது, அதானே? ஒவ்வொரு வருஷத்துக்கும், ஓகேவா, தவணை தொகை செலுத்தணும் தான் மொத்த தொகை இது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல் வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது எவ்வளோ? 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 104ன்னு எடுத்துக்கிறேன்.
அடுத்து எவ்வளோ மறுபடியும் 108ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து எவ்வளோ 112ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு தவணை தொகை அதானே. அப்போது இது மொத்தம் ஏன்னா 3 வாட்டி 4 வாட்டி போட்டிருக்கேன்னா ஏன்னா 4 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க 4 வருடங்களுக்கு. இது மொத்தம் கூட்டுங்க, கூட்டலாமா? 112, 108, 104, ஒரு 100. இங்கே பாருங்க 8 2 10 10 4 14க்கு 4 மீதி 1 1 1 2 1 2 3 4 424ன்னு வருது. அப்போது நல்லா கவனிங்க, இது மொத்தம் ஆட் பண்ண என்ன வருது? 424. இந்த 424 மடங்கு தான் இந்த 848. அவ்வளோதான் சார், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். இதை வந்து பார்த்து எக்ஸ் வச்சு போட்டிங்கன்னா பெருசாக போகும் சார், பெரிய கணக்காக வரும். ஆனால் இது மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். 424 மடங்கு தான் 848. அந்த தவணை தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்க 100, அந்த 100 எடுத்துக்கிட்டால் முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் 424 2 மடங்கு தானே 848. ஏன்னா 400 800 24 48. அப்போ மொத்தமாக 1 மடங்கு, இங்கே மொத்தமாக 2 மடங்கு. 2 × 100 200 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது கூட்டு வட்டியில் ஆர் கேட்குறாங்க பாருங்கள். 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை இந்த அமௌண்ட்டாக மாறுகிறது எனில் கூட்டு வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக போடலாம். 640 774.40. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த வருங்க, இந்த ஒரு 0 எடுத்துடலாம் அதானே. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0க்கு வேல்யூ கிடையாது. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குன்னா 2 பக்கம் என்ன பண்ணலாம்? 10ஆல் பெருக்கலாம். அப்போ 6400 7744. ஓகேவா? சரி, 2 ஆண்டுகள் அப்படின்னா 2த்தையும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3 ஆண்டுகள் கேட்டால் 2த்தையும் கியூப் ரூட் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியுமான்னு இந்த நம்பரை பார்த்துக்குங்க. 1 கண்டுபிடிச்சா போதும், இதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி வரலன்னா ஏதோ நம்பரால் பெருக்கப்படணும், இல்லை வகுக்கப்படணும். ஓகேவா? இங்கே பார்த்தாலே தெரியுது 64க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், 2 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். இது எடுத்தால் என்ன வரும்? 8 ஒரு 0. நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இங்கே பாருங்கள் 4ன்னு முடியுது. எதை ஸ்கொயர் பண்ண 4 முடியும்? இங்கே 8ன்னுக்குதா, இங்கேயும் 8 தான் வரும். இப்போ அடுத்த டிஜிட்டு கண்டுபிடிக்கணும். நான் எதை ஸ்கொயர் பண்ண 4 வரும்? 1 82, இன்னொன்று 88. அப்போ இங்கே 82 வருமா 88 வருமா அப்படின்னா 82 போட்டால் 8 8 64 சம்திங் தான் வரும் அதானே. இதோட கம்மியாக வரும். அப்போ 88 போட்டால் தான் வரும். முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான் சார். இப்போ டிஃப்ரென்ஸை மேலே போகிறோம். ஆர் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8. ஸ்டார்டிங் அமௌண்ட்டு 80 இன்ட்டு 100. ஓர் 8 8 பைத்தெட்டு 80. ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஆன்சர் என்ன? 10%. இதே 3 ஆண்டுகள் கிட்ட தான் 2த்தையும் கியூப் எடுத்துப்போம் சார், வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துக்குங்க. ஓகேவா? இது மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள் அடுத்தது இங்கே பாருங்கள் கூட்டு வட்டியில் இங்கே பாருங்கள் ஒரு தொகையானது 10% வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டுகளில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கட்டு விடப்பட்டால் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு முடிய உள்ள வேறுபாடு 183 எனில் அசல் மதிப்பை காண்க. 1.5 வருஷத்துக்கு. அப்போ இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறை, அப்போ 3 முறை தானே. அப்போது பி 1 + இங்கே பாருங்கள் பி r/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + r/100 ஈக்குவல் டு 183. அவ்வளோதாங்க. 3 வருஷம் ஃபார்முலா போட்டு ஈக்குவல் பண்ணிட்டேன். இப்போ ஆர் என்ன எடுக்கணும் அப்படின்னா 5 தான் எடுக்கணும். ஏன்னா 10 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 5% எடுக்கணும். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு. அவ்வளோதாங்க. பி போட்டேன் 5/100 இன்ட்டு 5/100. ஓகேவா? இதை மட்டும் நான் இங்கே போட்டு போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 3 + 5/100. ஓர் 5 5 25 100 3 61/20 ஈக்குவல் டு 183. ஓகேவா? அவ்வளோதான் சார். இதை சுருக்குனா முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள் ஓர் 5 5 25 100 ஓர் 5 5 25 100. இந்த 61 எத்தனை மடங்கு வரும் பாருங்கள்? 3 மடங்கு வரும் பாருங்கள். 3 18 ஒரு அப்போ இது 1 மடங்கு, இது 3 மடங்கு. அவ்வளோதான் சார். பி வேணும்னா 20 20 20 இது 3ஆல் பெருக்குங்க, ஆன்சர் முடிஞ்சு போச்சு. பியோட வேல்யூ 2 2 4 4 2 8. இங்கே பாருங்கள் 2 2 4 4 2 8 8 3 24. எத்தனை 0? 3 0 இருக்குதா? 3 0. அப்போ 24,000 தான் அசலின் மதிப்பு. எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 2 எண்களின் HCF மற்றும் LCMன் பெருக்குத்தொகை 24. நமக்கு தெரியும் 2 நம்பரை பெருக்கிறது 2 நம்பரோட HCF LCM பெருக்கிறதுக்கு சமம்ன்றது தெரியும். அப்போ 2 நம்பரோட HCF பெருக்குத்தொகை அந்த 2 நம்பரோட பெருக்குத்தொகை 24ன்றது நமக்கு தெரியும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு. சரி, 2 நம்பரை பெருக்குனா 24. அந்த 2 நம்பரோட வித்தியாசம் 2ன்னு இருக்கணும். அப்போ என்ன வரும்? 6 2. சரி, 6 4 24 போட்டால் வித்தியாசம் 2 வர மாதிரி வரும். அப்போ 6 4 தான் சரியான ஆன்சர். நீங்கள் இல்லைனா ஆன்சர் வச்சு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆன்சர் இங்கே 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, அது கூட செக் பண்ணி பார்க்கலாம், பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேள்வி சார்.
சார் நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கேள்வி கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆர்எஸ் அகர்வால் தான் சார் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒன்றா புக்கு வச்சுருக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 4 பகா எண்கள் இருக்குது. நல்லா கவனிங்க. ஏபிசிடி 4 பகா எண்கள் ஏறு வரிசையில் இருக்குது. அதில் முதல் 3 பகா எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. எது? ஏபிசியோட பெருக்கல் பலன் 715. அடுத்து கடைசி 3 பகா எண்கள் பெருக்கல் பலன் என்ன? பிசிடியோட என்ன வரும்? 24, 31 அப்படிங்கிற எனில் கொடுக்கப்பட்ட பகா எண்களில் பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய எண் என்ன? டி. டியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க சார். முதல்ல நல்லா கவனிங்க. இது ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தா இது ரெண்டுத்துல நல்லா கவனிங்க. இது ரெண்டுத்துக்கு ஹெச்எஃப் எடுத்தா என்ன வரும்னா, இங்கே பாரு, இது ரெண்டுத்துல காமனாக இருக்குது எது? பிசி இது ரெண்டு தானே காமனாக இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப்னா என்ன? லெஃப்ட்டில் பாருங்களேன். ஹெச்சிஎஃப்னா என்ன? இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது தான் ஹெச்சிஎஃப். எதுக்கு? பியும் இதில் இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, சி இருக்குது. அப்போது பிசியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்சிஎஃப் ஆஃப் இது 715 240 அதாவது 2431 அவ்வளோதான் சார். ஸோ பிசியோட வேல்யூ தெரிஞ்சு போச்சுன்னா அது எடுத்து போயிட்டு இதில் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டியோட வேல்யூ கிடச்சிடும். ஏன்னா பிசியோட மதிப்பு தெரிஞ்சு போச்சுன்னா முடிவு போச்சு. அப்போ இந்த 2 நம்பருக்கு ஹெச்எஃப் எடுக்கிறது தான் கணக்கு, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? ஸோ ஹெச்எஃப் எடுத்தோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம பெரிய நம்பர் உள்ள போட்டு சின்ன நம்பர் வெளியே போடும் இல்லையா, அந்த கான்செப்டில் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா பெரிய நம்பர் இங்கே போகிறோங்க. பெரிய நம்பர் உள்ளே போகிறோம். 24, 31 என்னது 715. சரிங்க, எத்தனை மடங்கு வரும் பாருங்கள்? 700. ஓகேவா? 3 மடங்கு வருமா? 3 21 அப்படின்னு போட்டால் வரும். ஸோ 715 3 மடங்குன்னு எடுத்துக்கிறேன். 715 இன்ட்டு 3 3 5 5 மீது 1 1 3 3 3 1 4 3 21 அதானே? அப்போ என்ன வரும்? 2 1 4 5. இது கழிங்க. இது 6ஆக மாறுமா? ஏன்னா 11. இது என்ன ஆகும்? 2ஆக மாறும். இது 3ஆக மாறும். 2 பண்ணால் 8ஆ? 8 2 இது என்ன ஆகும்? 4 3ஆக மாறும். இது 2ஆக மாறும். அவ்வளோ 286. மறுபடியும் 715ன்னு எடுக்கிறேன். அப்போ 4 2 8 3 2 6 போடலாமா? ஸோ 3 18ஆ? அதானே? இங்கே பாருங்க, 3 18. இங்கே பாருங்க, 3 18 கட்டு மீதி 1 3 24 24 ஒன்றா 25 5 மீதி 1 3 2 6 ஒன்றா 7 3 மடங்கு போட்டால் அதிகமாக போயிடுது இல்லையா? அப்போ 2 மடங்கு போடணும். அப்போ 286 இன்ட்டு 2 மடங்கு 2 12 2 மீதி 1 2 8 16 16 ஒன்றா 17 7 மீதி 1 2 2 4 4 ஒன்றா 5 572. அப்போது 2 மடங்குன்னு போட்டால் 572. இதை கழிங்க. கழிச்சு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ன்னு வரும். இது 11ன்னு வரும். அதானே? 11 போச்சு 4. இது 6 143. அடுத்து 143 284 டிவைட் பண்ணுங்கள். 286 டிவைட் பண்ணிங்கன்னா 2 மடங்கு வரும். 2 மடங்கு 286 0 வந்துருச்சா? அப்போ ஆன்சர் என்னது? 143. அப்போ ஹெச்எஃப் தெரிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதான். ஹெச்எஃப் தெரிஞ்சு போச்சா போதும், இதை டிவைட் பண்ணிடலாம். அப்போ டியோட வேல்யூ 4வது உறுப்பினா இந்த கடைசியாக போகிறதுங்க பிசிடி இதில் டிவைட் பண்ணால் போதும். 24 31 டிவைட் 143 அதானே? சரிங்க. இங்கே நல்லா கவனிங்க. இங்கே 3ன்னு இருக்குது 1ன்னு இருக்குதா? 3ஆவோட எதை நம்பரை பிறகுனா வர ஆன்சர் 1ன்னு வரும். 7 3 21 அதானே? 7 17 27 தானே? ஆன்சரில் பாருங்கள் 7 எங்கே வருது? சி மட்டும் தான் வருது. முடிஞ்சு போச்சுங்க. ஸோ இந்த கான்செப்டை கற்றுக்குங்க. இந்த கான்செப்டில் இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்கல, ஆர்எஸ் அகர்வாலில் இருக்குது, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இரு மடங்குகளின் பாருங்கள், இரு எண்களின் கூடுதல் பிக்யூ. 2 எண்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ பிக்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அவற்றின் வித்தியாசம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு கூடுதலின் 7 மடங்கு பிக்யூ டிவைட் பை 7. இப்போ பிக்யூப்பை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா கவனிங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் 7ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதுக்கு இது ஈக்குவலா? இதுக்கு இது ஈக்குவல். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 7 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு போடலாமா? கீழே 1ன்னு எடுத்துக்கலாம். இது மேலே கொண்டு வாங்க, இது கீழே கொண்டு வாங்க. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்க. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? இது கிராஸ் மல்டிப்ளை இது பண்ணிட்டா என்ன வரும்? 7x மைனஸ் 7y. இப்போ எக்ஸில் ஒரு பக்கம் ஒய்யில் ஒரு பக்கத்தில் இல்லைம்மா? இங்கே பாருங்கள், இது எக்ஸுக்கு ஒய்க்கு ரேஷியோ கண்டுபிடிச்சா கூட போதும். இங்கே பாருங்கள், இது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அந்த பக்கம் கொண்டு போய்ட்டு என்ன ஆகும்? இல்லை ஒய் இங்கே இருக்கட்டும்,
7x மைனஸ் எக்ஸு. இது 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 8y மாறிடும். அப்போ 8y ஈக்குவல் டு 6x, 4 இங்கே 3. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸுக்கு ஒய்க்கு என்ன ரேஷியோ இங்கே பாருங்கள், என்ன வரும் 3x ஈக்குவல் டு 4y தானே. அப்போ 4:3 அப்படின்னு கிடைக்குதுங்க. அவ்வளோதான் சார். ஸோ 4, 3ன்னு சொல்லிட்டு எக்ஸு ஒய்ன்னு கிடைக்குது. அதோட ஹெச்எப் என்னன்னு கேட்குறாங்க 1. அப்போ இது ரெண்டுத்துக்கு ஹெச்எப் எத்தனை வரும் 1 தானே வரும். ஹெச்சிஎப் எடுத்தோம்னா அதானே. அப்போது இப்போ 4 ஆன்சர் பாருங்கள் என்ன வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எக்ஸுக்கும் ஹெச்எப் வந்து 1ன்னு கிடைக்குதா. இங்கே பாருங்கள் இந்த டி தான் கரெக்டாக வரும். ஏன்னா பியு இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு எவ்வளோ, இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு எவ்வளோ 4, ஒய்க்கு 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பிக்யூவோட வேல்யூ என்ன கிடைக்கும் 7ன்னு கிடைக்கும். அந்த 7 எத்தனை போடுங்க 7/7 கேன்சல் ஆச்சு 1 நோட்டுதா. ஸோ ஹெச்எப் என்ன கிடைக்குது அதே 1ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி சார், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆகிய எண்களை டி என்ற ஒரு மீப்பெரு எண்ணால் வகுக்கும் போது மீதி 6 கிடைக்குது. அப்போ எல்லாத்துக்கும் மீதி 6 கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ஒவ்வொன்றுத்தையும் கழிச்சு ஹெச்சிஎஃப் எடுப்போம். ஞாபகம் இருக்குங்களா. ஸோ அந்த கான்செப்டில் போடணும். ஓகேவா. இங்கே பாருங்கள் முதல்ல இதெல்லாம் கழிப்போம், பெரிய நம்பர்லாம் கழிப்போம். கழிச்சா என்ன வரும் ஹெச்சிஎஃப் ஆஃப் 8506 மைனஸ் 7654 இது ஒரு நம்பர். அடுத்தது இங்கே பாருங்க 99,997 மைனஸ் 8506 கமா அடுத்தது 997 மைனஸ் 7654 இது மொத்த கழிச்சு என்ன வரும் அப்படின்னா 852 1491 2443 இது மூணுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். நீங்கள் ஏதாவது 2 எடுத்தால் போதும், கண்டிப்பாக 3வது அதில் வந்துடும் அதானே. இது ரெண்டுத்துக்கு ஹெச்எஃப் எடுக்கணுங்க. ஹெச்எஃப் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 213ன்னு வருங்க. இது ரெண்டுத்துக்கு ஹெச்எஃப். ஓகேவா. நீங்கள் போட்டு பாருங்க, இடம் இல்லை அதனால் நான் போடலை. இதில் டிவைட் பண்ணால் ஒரு 2 ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்துடும். ஓகேவா. இதை பெரிய நம்பர் உள்ளே போட்டு சின்ன நம்பர் டிவைட் பண்ணால் வந்துடும் இல்லையா, அவ்வளோதாங்க. ஸோ இதால் டிவைட் பண்ணால் ஹெச்எஃப்னா கிடைக்குது 213 கிடைக்குதா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். நீ எந்த நம்பர் எடுத்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 213ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணலாமா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள் எந்த நம்பர் ஹெச்எஃப் 213 போச்சு. இப்போ மேலே இருக்கிற 3 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கணும். நம்ம இதே எடுத்துக்கூடாது, 852 எடுத்துக்கூடாது. மேலே இருக்கிற 3 நம்பர் 7 6 5 4 என்ன பண்ணுறேன் 213ஆல் டிவைட் பண்ணுறேன். எத்தனை மடங்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 மடங்கு வரும். அப்போ 3 மடங்கு இப்போ என்ன வரும் 639. இதை கழிக்கிறேன் என்ன வரும் 126ன்னு வரும். மறுபடியும் ஒரு 4, அதுக்கப்புறம் 5 மடங்கு போட்டோம்னா 1065. இதை கழிக்கிறேன் என்ன வரும் 199 அப்படின்னு வரும். அவ்வளோதான் சார். இதுதான் என்னது ரிமைண்டர் ஆரோட மதிப்பு, இது டியோட மதிப்பு அதானே. இப்போ 213லேருந்து 199 கழிச்சோம்னா 14ன்னு ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா டி மைனஸ் ஆர் தானே கேட்குறாங்க. எங்கள் ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு சார். ஓகேவா. இப்போ 3 கேள்வி புதுசாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்த டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு வேலையை ஏ வந்து 80 நாட்களில் முடிக்கிறாரு. ஓகேவா. அப்போது ஏ வேலையுடைய பங்குன்னா 1/80. அவர் 10 நாட்கள் வேலை செய்கிறாரு. அப்போ 10/80 ஒரு 0. அப்போ ஏ வந்து 8ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிட்டாரு. அப்போ மீதி எவ்வளோ 7/8 மீதி வேலை இருக்குது. அந்த மீதி வேலையை பி தான் முடிக்கிறாரு. எத்தனை நாள் 42 நாள். அப்போ 42 போட்டு இதை தலைகை போட்டால் பி முயசு கிடச்சிரும். 1 7 6 42 8 6 48. அப்போ பி எத்தனை நாள் முடிக்கிறாரு 48 நாளில் முடிக்கிறார். அவ்வளோதாங்க. ஏ 80 பி. இப்போ 2 பேர் சேர்ந்துன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் 80 × 42 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 2 8 நாளா 12. இதை சுருக்குனா ஆன்சர் சார். புரியுதா. இங்கே பாருங்கள் சுருக்குங்க. எதால் கேன்சல் பண்ணலாம் 2ஆல் கேன்சல் பண்ணலாமா. 2 4 4 2 6 12. இருங்க ஏதோ தப்பு பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 48 தானே இருக்குது, நான் 42ன்னு போகிறேன் 48. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் இருங்க. இங்கே பாருங்கள் 80
48 டிவைட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஒரு 8 8 நாளாக 128ன்னு கிடைக்குது. ஓகேவா? 4ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஒரு நாள் 4 2 நாள் 8 3 நாள் 12 2 நாள் 8. ஓகேவா? மறுபடியும் 8ஆல் 18 80 4 8 32 ஒரு நாள் 4 3 நாள் 12 அப்போ 13 30 ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது ஏ என்பவர் 1/4 பங்கு வேலையை 3 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஏ முழுசாக எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னா முழு வேலை தலைகவே போடணும். அதானே 3 × 4/1 12. அடுத்து பி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/6 பகுதி வேலையை 6 நாளில் முடிக்கிறாருன்னா அப்போது இங்கே பாருங்கள் 1/6 பகுதி வேலை 4 நாளில் முடிக்கிறாரு. 4 × என்ன ஒரு 6/1 அப்போ 6 நாள் 24. அப்போது ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து 24 நாளில் முடிக்கிறாருன்னா அமௌண்ட்டை பிரிக்கணும். இது டேஸ்னா எனர்ஜி ரேஷியோ வச்சு தான் பிரிக்கணும். இது அப்படியே மாற்றிக்கணும். எனர்ஜி ரேஷியோனா 24 12 ஒரு 12 12 2 12 24. அப்போ எனர்ஜி ரேஷியோ வேணும்னா 2:1 அவ்வளோதான் சார். 2 1 3 இந்த 3 மடங்கு தான் எவ்வளோ அப்படின்னா 180. நமக்கு என்ன தேவை? ஏ தானே தேவை. அப்போ 2 மடங்கு வேணும். 1 3 3 6 3 18. அப்போ 2 மடங்குனா 2 × 60 120 ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள் 2400 சதுர மீட்டர் நிலத்தை 2400னா ஒர்க் அதை கீழே போடணும். M1 D1 மாடல்லாம் மேலே போடணும். ஸோ 12 பேர் 10 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 10 நாட்கள். அதே 3600 சதுர மீட்டர் நிலத்தை 18 பேர் 18 நாட்கள் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 2 0 அடிச்சிட்டேன். ஓகேவா? ஒரு 18 18 2 18 36 ஒரு 2 2 12 24 12 12 கேன்சல் ஆச்சு. அப்போ 10 மட்டும் நிற்குதா? அப்போ எக்ஸோட வேல்யூ 10 ஆட்கள். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. 7th புக்கில் புது புக்கில் இந்த கேள்வி இருக்குது. 8th புக்கில் ராஜன் தன் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை 5 நிமிஷம் தாமதமாக போகிறார். நல்லா கவனிங்க. 35 நிமிஷத்தில் போனோம்னா 5 நிமிஷம் லேட்டு. ஓகேவா? இதே 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. 40 கிலோமீட்டர் 40 இப்போ 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா என்ன வரும்? 4 நிமிஷம் முன்னாடியே போகிறாரு, பிஃபோராக போகிறார். இது வந்து ஆஃப்டர், இது பிஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிறகு இது முன்னாடி. நல்லா கவனிங்க. 5 நிமிஷம் தாமதம். இது வந்து என்னது அப்படின்னு கேட்டால் தாமதம். இது முன்னதாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்ன கேட்குறாங்க? எனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம்னு கேட்குது. இது மாதிரி டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னா சிம்பிளாக போடலாம் சார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய கணக்காக போட்டிருப்பாங்க. அதாவது அந்த தொலைவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஓகேவா? முதல்ல என்ன பண்ண போகிறேன்? இந்த 5 இருக்குது 4 இருக்கா? ஓகே, இது ரெண்டுத்தையும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆட் பண்ண என்ன வரும்? 9 நிமிடம். ஏன்னா இது 5 நிமிஷம் 4 நிமிஷம் டிவைட் 60 60ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 35 50க்கு போய் ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். 35 50 கீழே ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன். டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும்? 15. அவ்வளோதான் சார் ஆன்சர். என்ன ஃபார்ம்லாம் தெரியுதுங்களா? அதாவது T/60 XY டிவைட் X - Y அவ்வளோதாங்க விஷயம். ஓகேவா? இதில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் சார். ஆனால் புக்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 0 ஒரு 0 ஒரு 3 3 2 3 6 அதானே 3 3 9 ஐ 3 5 ஒரு 5 5 15 50. அப்போ என்ன மேலே 30 30. இங்கே பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இந்த தொலைவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த டைம் T/60 இன்ட்டு என்ன பண்ண போகிறேன்? XY டிவைட் X - Y. T என்ன? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். எவ்வளோ? 9. ஸோ 9/60 இன்ட்டு மேலே ரெண்டுத்தையும் பெருக்கணும். இது இந்த 35 நிமிஷம் 50 நிமிஷம் 35 50 டிவைட் இது ரெண்டுத்துக்கு கழிச்சு என்ன வரும்? 15 3 5 7 5 35 ஒரு 3 3 3 3 9. இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு 3 3 2 3 6. அவ்வளோதான் சார். என்ன இருக்குது? 5 இருக்குது 7 இருக்குது 7 35 கீழே 2 இருக்குது 35/2 என்ன வரும்? 17.5 கிலோமீட்டர். அவ்வளோதான் சார் ஆன்சர். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 14வது கேள்வி, கொஞ்சம் நல்லா கவனிங்க.
ஓகேவா? எக்ஸ் என்ற எண் மற்றொரு எண்ணின் எண்ணானது ஒய்யை விட 10% குறைவாக இருந்தால், ஒய் என்பது 125 விட 10% அதிகமாக இருக்கும். அப்படி என்றால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இதை ஷார்ட்டாக போடணும்னா எக்ஸ் ஈக்குவல் அப்படின்னு போடுறேன். முதல்ல 10% குறைவுன்னு சொல்கிறாங்களா, 90/100 அப்படின்னு போடுறேன். அதுக்கப்புறம் 10% 125 விட 10% அதிகம் தானே, இப்போ 125 இன்ட்டு 10% அதிகம் 110/100 அப்படின்னு போடுறோம். அவ்வளோதான் சார். இதை சுருக்கிட்டோம்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துருங்க. இங்கே பாருங்கள் சார், ஒரு 0 ஒரு 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? 4 25 100 I 25 125. மொத்தம் பெருக்குங்க. 4 36 சார், I 45 45 இன்ட்டு 11 டிவைட் 4. இதை சுருக்கணும்னா 123.75ன்னு ஆன்சர் கிடச்சிடும். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 15வது கேள்வி. 2 எண்களின் வேறுபாடு பெரிய எண்ணின் 20% ஆகும். சிறிய எண் 40 எண்ணில் பெரிய எண்ணை கண்டறியவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், எக்ஸு பெரிய எண் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 20/100. கொஞ்சம் நல்லா கவனிங்க, கொஷின்ஸு தப்பு இருக்குது. என்னென்னா, த ஸ்மாலர் நம்பர் இஸ் 20 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிறிய நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 40ன்னு கொடுத்துருக்கு. தப்பு தான் இது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னென்னா, ஸோ 20 தான் இங்கே வரும். இப்போ என்ன கேட்குறாங்க, பெரிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இது என்னது 20, இது என்ன வரும் 20. சரி, இப்போ வாங்க என்ன கொடுக்குறாங்க, 2 எண்களின் வேறுபாடு பெரிய எண்ணெய் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோமா. எக்ஸ் தான் வந்து என்னென்னா பெரிய எண் அப்படின்னு எடுக்கிறேன். ஓகேவா? 2 எண்களின் வேறுபாடு பெரிய எண்ணின் 20%. பெரிய எண்ணெய் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். சின்ன எண் வந்து என்னென்னா 20 கொடுத்துருக்காங்க. வேறுபாடு பெரிய எண்ணில் எவ்வளோ 20%, 20/100. அவ்வளோதான் சார். ஒரு 20 20 I 20 100. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. 5x I 20 100 ஈக்குவல் டு வெறும் எக்ஸ். இந்த எக்ஸ் இங்கே வந்துட்டு 100 இந்த பக்கம் போயிட்டு என்ன வரும், 5x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 100. அப்போ 4x ஈக்குவல் டு 100. அப்போ ஒரு நாள் 4 25 நாள் 100 இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 25 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 16வது கேள்வி. 60 லிட்டர் உள்ள ஒரு 64 லிட்டர் உள்ள ஒரு கலவையில் பால் மற்றும் நீரின் விகிதம் 5:3. இது பால், இது நீர். ஓகேவா? 5:3. இது 5x, இது 3xன்னு எடுத்துக்கிறேன். இதை மொத்தம் ஆட் பண்ணால் 8x. இந்த 8x தான் 64. 1 8 8 8 8 64. அப்போ இது 8 40 டிவைட் 3 24. ஸோ அது ரெண்டுத்தையும் பிரிச்சிட்டேன் எவ்வளோ ரேஷியோவில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் இதில் எந்த அளவுக்கு நீர் சேர்த்தால், நீர் நினைக்கல தானே, எக்ஸ் சேர்த்தால் அதோட புதிய விகிதம் என்னது 3/5 மாறும். அவ்வளோதான் சார். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 நாள் 20 200 ஈக்குவல் டு 3 24 எவ்வளோ, 3 20 60, 3 நாள் 12 72 ப்ளஸ் 3x. அவ்வளோதான் சார். இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. 200லேருந்து 72 போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 128 அப்படின்னு மாறும். இங்கே 3xன்னு மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ 128/3. 4 3 12 2 3 6 42 2/3 அப்படின்னு ஒரு எங்கே இருக்குது, டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 17வது கேள்வி. என்பன இங்கே பாருங்கள், இது ஒரு ரேஷியோ 2 ரேஷியோ விகித சமம் கொடுத்து இந்த இடத்துல என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ எக்ஸோட வேல்யூக்கு வேணும். அப்போ இங்கே பாருங்கள், 3/4x ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன வரும், 1/2 27y அப்படின்னு வரும். 2 2 2 4 3 3 9 3 27. இந்த ரெண்டு மேலே போயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 9 2 18y அப்படின்னு கிடைச்சிரும். எங்கே இருக்குது, பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது 18வது கேள்வி. 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம், மரக்கூம்பு இருக்குது. ஓகே, இதில் சுற்றளவு தான் எவ்வளோன்னா 484. சுற்றளவுனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூம்போட அடிச்சுற்றளவு 2 வட்ட மாதிரி இருக்கும். அதனால் 2πயோட வேல்யூ 484. அதுலேருந்து இந்த ஆரம் கண்டுபிடிக்கணும். இந்த உயரம் இருக்குது, கனலை போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? இதை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். 2 22/7 6 ஈக்குவல் டு 484. அதுனா 2 2 2 2 4 4 2 8 2 2 4. மறுபடியும் 2ஆல் 11 2 22 12 24 1 2. அப்போ 11 11 121 11. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 11 7
77ன்னு கிடச்சிரும் சார். ஓகேவா? அவ்வளோதாங்க. ஆர் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன போட்டுடலாம் அடுத்தது? இங்கே பாருங்க, ஆர் தெரிஞ்சு போச்சு. 77ஆ? இப்போ கூம்போட கனவுல ஃபார்ம் என்ன? 1/3 πr² h. இதை போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 11 டிவிசிபிலிட்டி பை 11 கான்செப்ட் வச்சு கூட போடலாம். தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ 1:1 பார்க்கணும். அது ஸோ அந்த மெத்தடோட கற்றுக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1/3 22/7, ஆரோட வேல்யூ 77 × 77, உயரம் வந்து 105. அவ்வளோதான் சார். இதை மொத்தம் சுருக்கணும்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 65, 21, 90ன்னு கிடைக்கும். எங்கே ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது, சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் 3600, 5040 எனில் அவரின் உயரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. கூம்போட கன அளவோட இங்கே பாருங்க, πr² h 1/3 அப்படின்னு வரும். இங்கேயும் 1/3 πr² h ஈக்குவல் டு 3600, 50, 40. இங்கே பாருங்கள் 1/3 பை கேன்சல் ஆகிடும். சம ஆரங்கள்லாம் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ இது h1, இது h2. அப்போ நமக்கு என்ன வேணும்? h1/h2. இதை டேரெக்டாக இதை அடித்தாலே ஆன்சர் கிடச்சிரும். ஒரு 0, ஒரு 0. 9ல் கேன்சல் பண்ணலாமா? 4 9 36, ஒரு 0. 5 9 45. மீதி எவ்வளோ? 5 6 9 54. 40 54. இது மறுபடியும் எதால் கேன்சல் பண்ணலாம்? 4 கேன்சல் பண்ணலாம். 5 40, ஒரு நாள் 4, மீதி 1, 4 நாள் 16. மறுபடியும் 5 2 10, 7 2 14. ஸோ 5/7ன்னு போடலாம், அல்லது 5:7ன்னு போடலாம். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, வயது கணக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது புக்கு கேள்வி. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கு. நல்லா கவனிங்க. இங்கே தந்தை, இங்கே மகன். மகன் 1 மடங்குனா இது எத்தனை மடங்கு? 6 மடங்கு. 6 ஆண்டுகளுக்கு பிறகு ப்ளஸ் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகன் வயதை போல் 4 மடங்கு. அப்போ இது 4:1. இந்த ரேஷியோ பாருங்கள். இது ரெண்டுத்துக்கும் 6க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் 2, 1க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் 0. இப்போ டிஃப்ரென்ஸ் சமமாக வரல இல்லையா? அப்போ வரலன்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எத்துமே இங்கே மேலே பெருக்கணும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 5 எடுத்து கீழே பெருக்கணும். இப்போ பாருங்கள், 3 3 18, 1 3 3, 5 5 4 20, 1 5 5. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் சமமாக வரும் பாருங்கள், 2. இந்த 2 மடங்கு தான் 6. அப்போ 1 மடங்கு எவ்வளோ? 3. அந்த 3 எடுத்து போய்ட்டு இங்கே பெருக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஸோ தந்தையோடன்னு தந்தை என்ன 18, மகன் 3 தானே. அப்போ 18 × 3, 30 30, 3 24, 54. மகன் எவ்வளோ? 3 × 3 எவ்வளோ? 9. அப்போ 9, 54 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 21வது கேள்வி. சுருக்குகின்ற டைப்பில் ஒரு கேள்வி இருக்குது. a/b + b/a இதோட வேல்யூ 2ன்னா a - b வேல்யூன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு நம்பரு அதோட தலைகீழ் கூட்டினா 2 வருதுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 1 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இதோட தலைகீழ் தானே இது, அதானே? அப்போ 1 மட்டும் தான் இருக்கும் சார். அப்போ அந்த எண் என்னென்னா 1 + அதோட தலைகீழ் 1/1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 2 வருது. அப்போ ஏவோட வேல்யூ, இந்த நம்பரோட வேல்யூ என்னென்ன? 1, அதுதானே? ஸோ அப்போ 1 - 1 0ன்னு ஆன்சர் கிடச்சிரும். இல்லை சார் கணக்காக போட்டு காட்டுங்க அப்படின்னா இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். a² ப்ளஸ் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், b² கீழே ab = 2. இது அப்படியே இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்கள். a² + b² = 2ab. இது அப்படியே உள்ளே கொண்டு வாங்க. a² + b² - 2ab = 0. இது என்ன ஃபார்முலா? a - b² தானே. அப்போ a - b² = 0ன்னா அப்போ a - b வேல்யூ என்ன? 0² எடுத்தா 0 தான் ஆன்சர். புரியுதா? ஸோ இப்படியும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது 22வது கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2ab ab1 = b1/8. இப்போ பியோட வேல்யூ என்ன வரும், ஏவோட வேல்யூ என்ன வரும்னு கேட்குறாங்க. இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே பின்னு இருக்குது. ஆட் பண்ணால் 8ன்னு வருது. அப்போ பியோட வேல்யூ என்ன? 7ன்னு தெரிஞ்சு போச்சு, அதானே? அப்போ 7 1 8. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏபின்னு இருக்குது. இப்போ பியோட வேல்யூ என்ன இருக்குது? இங்கே 7ன்னு தெரிஞ்சு போச்சா? 7 கூட எதை ஆட் பண்ணால் அது 1 முடியும்? 4 தானே. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 4. புரியுதா? அப்போ ஏவுக்கு 4, பிக்கு 7. எங்கே இருக்குது? ஏவுக்கு 4, பிக்கு 7. 4, 7 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 23வது கேள்வி. ஸோ பிஎன்னோட வேல்யூ 32, இதோட வேல்யூ 30 எனில் இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல ஏபிசிடி லைனாக எழுதுங்க. எழுதிட்டு ஒரு நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுத்துட்டு எப்படி வருது அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா?
அப்போது ஏபிசி லைனாக இது நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா பியோட வேல்யூ ஒன்று மட்டும் கண்டுபிடிக்கிறேன். PEN பியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டால் 16ன்னு இருக்கும். ஈயோட வேல்யூ 5ன்னு வரும். என்னோட வேல்யூ 14. இது மொத்தம் கூட்டுறோம் 35. மொத்தம் 3 எழுத்துக்கத்தில் 3ஆல் கழிக்கிறேன் 32ன்னு வருதா? அதே மாதிரி தான் டெஸ்க்கு கண்டுபிடிக்கணும். DESK டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ன்னு வரும். ஈயோட வேல்யூ 5ன்னு வரும். எஸ்ஸோட வேல்யூ 19. இதோட வேல்யூ 11 வரும். மொத்த கூட்டுங்க 39ன்னு வரும். இது மொத்தம் எத்தனை எழுத்து? 1 2 3 4 எழுத்தா? 4ஆல் கழிங்க. அப்போ ஆன்சர் நான் 35. ஸோ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. கோடிங் டிகோடிங்கில் இந்த கான்செப்டில் வரும். அடுத்து 24வது கேள்வி. இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல இந்த சீரீஸ் எழுதுகிறேன். 23 79 65 3 2 0 1 8 4 எனும் எண்ணில் ஒவ்வொரு இலக்கத்தையும் ஏறு வரிசையில் எழுதும்போது எத்தனை இலக்கங்கள் மீண்டும் அதே இடத்தில் அமையும் கேட்குறாங்க. முதல்ல இது ஏறு வரிசையில் எழுதலாமா? இதில் சின்ன நம்பர் எது? 0. அடுத்து என்ன வரும்? 0க்கு அப்புறம் என்ன இருக்குது? 1 இருக்கா? 0க்கு அப்புறம் என்ன இருக்குது? 1. அடுத்தது 2 வாட்டி இருக்குது பாருங்கள். 2 2. அடுத்து 3 பாருங்கள். முதல்ல எழுதுலாம் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 1 டிக் பண்ணியாச்சு. அடுத்து 2 டிக் பண்ணியாச்சு. அடுத்து 3 2 இடத்துல இருக்குதா? இந்த 3 2 இடத்துல இருக்குதுன்னா இந்த 3 போட்டுக்கிறேன். 3 3. அடுத்தது என்ன இருக்குது? 4 4 போட்டாச்சு. அடுத்தது 5. அடுத்தது 6. அடுத்தது 7. அடுத்தது 8. அடுத்தது 9. இப்போ பாருங்கள் எழுதியாச்சு. இப்போது அதே நம்பரில் எத்தனை நம்பர் சேமாக அதே இடத்துல வருது பாருங்கள். 8 மட்டும் தான் வருது. வேறு எங்கேயுமே வரல பாருங்கள். தெரியுதா? அப்போ எத்தனை நம்பர் வருது? ஒரு நம்பர் தான் வருது. அப்போ ஆன்சர் என்ன? 1 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு தேர்வில் ஒரு மாணவன் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 2 மதிப்பெண் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 மதிப்பெண் என்னது குறைக்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 மதிப்பெண் பெறுகிறார். இங்கே பாருங்க, தமிழ் வெர்ஷனில் தப்பாக இருக்குது. கொஞ்சம் இங்கிலீஷ் வெர்ஷனில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. லாஸ் அங்கே பாருங்கள், லாஸஸ் 1 மார்க் அதானே? ஓகேவா? அப்போ தவறான விடைக்கும் 1 மதிப்பெண் குறைக்கிறார். பெறுகிறார்ல குறைகிறார். அவர் அனைத்து மதிப்புகளையும் எழுதி 80 வினாக்களுக்கு 50 வினாக்களுக்கு 55 மதிப்பெண் வாங்குறார் எனில் தவறாக விடையளித்த வினாக்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல கொஷின் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்றது சரியானது, ஒய்ன்றது தவறானது. ரெண்டும் எவ்வளோன்னா 50 கொஷின். இப்போ சரியாக போட்டால் 2 மார்க்கு, 2 எக்ஸு. தவறாக போட்டால் 1 மார்க் குறைக்கிறாங்க. -y = 55. ஓகேவா? புரியுதா? இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறேன். இங்கே என்ன வரும்? 3x = இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 105. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 35ன்னு வரும். எது மேலே போடுங்க. ஒய்யோட வேல்யூ 50 - 35 என்ன வரும்? 15 ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.